ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் மலைப்பாரி போடுற திருவிழாவுக்கு பாருங்க நீங்களும். அடியில் இருக்க வைக்கோலை காட்டிட்டு அப்படியா அவங்கள்ட்ட அது அடியில் தூக்கி காட்டு சந்தில் அந்த இதில் தெரியும்ல. இந்த வைக்கோல் தான் உள்ள வச்சிருக்கோம். ஆ ஓகே. ஊற வச்சதுனால இது ஊற வச்ச கம்பு, ஊற வச்ச தட்டைப்பயிறு, இதைத்தான் போட்டு நம்ம இப்போ முளைப்பாரி ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஊறிடுச்சு. கம்பு தட்டைப்பயிறு நல்லா ஊற வச்சிருக்கேன். நேற்றே ஊற வச்சிட்டேன். அதை இழுக்காத நிவேத்தி வெளியில வந்து வைக்க முடியும். மண் இது என்ன மண்? குப்பை மண். மண் மணல் எல்லாம் கலந்து போட்டுருக்கோம். குப்பை மண் மணல் எல்லாம் கலந்து போடணும். இப்ப நான் எப்படி இருக்கேன் அடே மண்ணு 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 தூக்கி மண்ணில் வச்சுட்டியா? சொட்ட விடாம எல்லாம் மண்ணு வந்துச்சு. கேப் இல்லாம இது எத்தனை நாள் ஊற வைக்கணும் இந்த தட்டைப்பயிரை? ஒரு நாள் நைட்டு. ஊற வச்சு போட்டால் எல்லாம் முளைக்கும். இல்லாட்டினா முளைக்கிறது லேட் ஆகும். ஊற வைக்காம போட்டால் முளைக்காது. முளைக்க லேட் ஆகும். முளைக்கும், பாதி முளைக்காது. எடுத்து போட்டு விடு. உள்ளார தட்டைப்பயிறு, வெளி வாரத்துல வந்து கம்பு போடுறாங்க பாருங்க. பரப்பாத விடு, அப்பதான் நல்லா திக்கா வரும். அது போதும். வச்சுக்க, இது மேலே வச்சுக்க. ஓரத்தில் நல்லா போடும் மண்ணில். அப்போ தேங்க தள்ளி வராங்க படம். கேமரா இந்த பார்க்கும்போது அப்படி அழகா இருக்கு. சிறுவா பக்கலாம். அம்மா இங்க உட்காந்துக்கிறேன். கீழே இங்கெல்லாம் கீழே போகணும். நிச்சயமா ஏதாச்சும் புதையல் இருக்குதா? புதையல் இருக்கும். இந்த கீழே ஓடும். நிச்சயமா புதையல் இருக்கும். சொல்லுங்க, சொல்லிட்டே பாருங்க. போதுமாக்கா? போதும். இன்னும் கொஞ்சோண்டு பாருங்க. நிறைய இருக்கு. வேக வச்சியா? முதல்ல போடு, அப்புறம் வேக வைக்கணும். வா, இந்த முளைப்பாரிக்கு நம்ம விதையெல்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு லைட்டாக அமுத்தி விடணும் போல. அமுத்தி விட்றாங்க. உள்ள விடாத, உள்ள போடாத, உள்ள விடாத. போதும். பெருசா வந்ததுக்கப்புறம் தெரியாது. கம்பு வந்து சின்னதாக இருக்கனால ஓரத்தில் உள்ள இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இதை எடுத்து அங்கிட்ட வைக்கிறியா? மண்ணு போட்டு
மேல மண்ணு போடுறியா? ஓகே, இந்த இந்த மலைப்பாரி முளைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்படி மேலே வை. இங்கே இங்கே வை. நல்லா இருக்கு. இப்படி வை. இப்படி இப்படி. அப்பா மொத்தம் எத்தனை மலைப்பாரி? ஒன்றுக்கு விதை போட்டாச்சு, அடுத்து விதை போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று பாப்பா கொட்டி விட்டாங்க கீழே. பாப்பா கொட்டி விட்டதை எடுத்து சரி பண்ணுறாங்க. உள்ள வைக்கப்புல் போட்டிருக்கோம். இந்த வைக்கப்புல் வெளியில் வந்துருச்சு. இப்போ திரும்ப வந்து பாப்பா கொட்டிட்டனால திரும்ப மண் போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். ஓரமாக போடணும். நீ அள்ளிட்டு போகிறப்ப தட்டைப்பயிறுக்குள்ளே விழுகுது. 2 குட்டிஸ் உட்காந்துருக்காங்க, தெரியுதுங்களா? அடுத்தது விதை போட்டுறப்ப போகிறாங்க. அடுத்தது விதை போட போகிறாங்க. சென்டராக வந்து தட்டைப்பயிறு, ஓரத்தில் வந்து கம்பு. போட்டால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழகாக இருக்குன்னு லுக்காக அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அழகாக இருக்குங்களாம். அதை லைட்டாக போட்டதுக்கப்புறம் மெல்ல அமுக்கி விட்டுக்கலாம். விடு, தள்ளிக்க. அப்படி பரப்பாத தரணி, உங்கள் அப்பா மாதிரியே பரப்பு. போதும் போதும், விடு. தள்ளி கையெடு. பரப்பாது பரப்பாது. தூக்கி அங்கிட்ட வைக்குது. மெதுவா நீ எந்திரிச்சிரு, நீ எந்திரிச்சதுக்கு வை. அது அங்கிட்ட வைக்க. அப்படி வைக்கக்கூடாது, பயிர் சவுண்டு கரெக்டாக நம்ம பண்ணணும். இது கம்பா போடலாமா, இது போடலாம், ரெண்டு கலந்து போடலாம். அப்பா அது நானா போட எடுத்து நானா இன்னும் கொஞ்சம் நிறைய மேலே வை, அடர்த்தியாக வரணும். பரப்பாது தரணி, பரப்புற பரப்பு வேண்டாம். அப்பா நான் பண்றப்பா. பண்ணக்கூடாது, அப்பா இல்லப்பா. போடக்கூடாது, சுத்தியில போடணும் சாம்பார். இங்கிட்டு வாங்கி ஏய் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தட்டி விட்டுறாதீங்க, மொத்தமாக தண்ணி காலி. நான் அமுக்கிக்கிறேன், நீ விடுவாப்பா. நீ வச்சு வச்சு பரப்பி பாருப்பா. விடுற. நீ எந்திரிச்சு போடாம அம்மா போட்டுக்கிறேன், நான் உனக்கு போ வளர வச்சு நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எந்திரிச்சுப்பா. போதும் போதும், கேஷுவலாக பேசுங்க. மேலே வந்து உங்க அப்பா மண்ணு நீ பரப்பாதங்க பரப்பிட்ட. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? மண்ணு தெரியுது, மண்ணு தெரியாம மண்ணை ஃபுல்லா மூடி. மண்ணு தெரியாம வெறும் விதை மட்டும் மேலே தெரியணுங்களா? அப்பா அப்பா என்னையோ இல்லப்பா, என்னையோ என்னதையும். எது உன்னோடது? இது இது உன்னோடதா? சரி. தெரியுதா? அப்படியே வேக வச்சிருக்கியா? அப்பா என்னதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கா? உங்க 2 பேர்த்தையும் எடுத்துட்டு இருக்கேன். ஓட்டை போட்டது வந்து இந்த தொட்டி மாதிரி தான் அது இருக்கு. வேணாம், அது ரொம்ப பெருசா. நிவேத்தி, இந்த மாதிரி ஓட்டை கூட இருந்துச்சுன்னா வீட்டில் ஒன்று எடுத்துட்டு வாயா. இருக்கும், பழங்க வச்சிருப்பீங்களா, அந்த ஒரு கூடையை மட்டும் எடுத்துட்டு 5 தான் இருக்கு. அந்த எடுத்துட்டு அம்மாட்ட கேட்டு எடுத்துட்டு வா.
குடும்பம் இருக்கு நான் போடுறேன். வேணாம்டா இரு விடுன்னு சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு. அழகா வளரணும்னா நிறைய வளரும் போதரா. போன தடவை போட்டுக்கோம்ல அதனால கொஞ்சம் பரவி இருந்துச்சு. அதான் இந்த தடவை அடர்த்தியாக போடுறேன். தாரணி நீ என்ன தாரணி சோத்து மூட்டை மாதிரியே பண்ணிட்டு இருக்க. கையும் வரல பொசிஷனும் வரல. உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது பேசுறதெல்லாம். உள்ள ஏன் போட்டுக்கிட்டு இருக்க தாரணி? வெளியே போடச்சுன்னா உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிற. இந்த தட்டைப்பயிரில் படாம போடும். இது சுத்தி வர சின்னதா இருக்கும். தட்டைப்பயிர் வந்து அங்கெல்லாம் உதறி விட்டுருக்கீங்க. அதுல எல்லாம் அதெல்லாம் தட்டைப்பயிர் வளர்ந்துருச்சுன்னா தெரியாது. அது ஒன்று ரெண்டு இருக்கும், ஒன்றும் பண்ணாது. இதுக்கு மேலே மண்ணு போடணும் மூடணுமா இல்லை அவ்வளோதானா? மண்ணு போட்டு லைட்டாக மணல் அழிட்டு வா சீக்கிரம் போய். எங்கே சட்டி? இதையே போடலாம். மணல் எதுக்கு? மணலில் தண்ணி ஊற்றும் போது அப்படியே இதாகிக்கும். இதுலேயும் தான் மணல் கலந்துருக்கும். இதையே போடு. ஏதோ சொல்லிட்டே போடுங்கடா. பாயெல்லாம் அலசி வச்சுக்கிட்டியா? பாய் அலசி இப்போ ஒரு பாய் அலசினா போதும்ல. இப்போ ஒரு பாய் போதான், அப்புறம் 3 பாய் 4 பாய். முளைப்பாரிக்கு ஏதாவது சொல்லுங்கடா. பாயத்தான் ஒரு சுற்றி வச்சிருவான். அப்போ தான் ரவுண்ட் உயரமாக வளரும். நேற்றுக்கு அவர் கூட எடுத்துட்டு வந்துருச்சாமோ. ஆனால் கம்பு இல்லை, இதை மட்டும் போட்டுக்கலாம். கம்பு தட்டைப்பயிர் மட்டும் போடும். இந்த அங்கிட்டு வையா தட்டிக்கிட்டி விட்டுறாதாருன்னு நீ எந்திரிச்சிரு. உட்காந்துட்டு இறந்துலாம் தான். இந்த அடுத்து ஒரு முளைப்பாரி புதுசாக ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படின்னு பார்த்துங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஸோ நீங்களும் முளைப்பாரி போடுறதா இருந்தால் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். புதுசாக முளைப்பாரி போடுறவங்க இந்த மாதிரி இருக்குது பாரு. அது அப்படியே வந்துச்சு. இந்த ஓரத்துல எல்லாம் கேப் இருக்குது. வைக்கப்பட தண்ணியில் முக்கிக்கணுமுங்க. வைக்கப்படும் பழைய புல்லாக இருக்கும். ஏதாவது மாடு கழுது இருக்கா, அதனால முக்கி போட்டோம்னா நல்லது. இதெல்லாம் தட்டி விடாம அப்பா தொடர்ந்து விட்டு இந்த கீழே சாய்ச்சி உட்காந்துக்கிறேன்பா. ப்ளீஸ் சரி போ. வைக்கப்புல் போடாமல் போட்டோம்னா வெயிட் அதிகமாக இருக்கும். மண் நிறையா இருக்கிறதுனால. இப்போ வைக்கப்புல் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காண்டி மண்ணாக போட்டோம்னா வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி வைக்கப்புல் போட்டோம்னா வெயிட் அதிகமாக தூக்க முடியாது. சின்ன பிள்ளை தூக்கம், சின்ன குழந்தைலாம் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. என்னடியா திறந்துக்கையா போயா? இருக்குது நான் திறந்து. ஆல்ரெடி நம்ம போட்டதெல்லாம் பாருங்க. 1 2 3 4 5 இது வந்து 6வது கூட. 6வது கூட இப்போ நம்ம போடுறோம். இப்போ மண் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். வைக்கக்குள்ள அடியில் வச்சுட்டு மேலே வந்து மண் போட்டு மூடணும். மண் நல்லா குப்பை மண்ணாக இருந்தால் பெஸ்ட்டு. செம்மண் இருந்தாலும் நல்லது. செம்மண்ணில் போட்டாலும் நல்லா இருக்குங்களா. போட போகிறோம். விதை போடுறாங்க. கம்பு தின்றதுனால இப்போ தட்டைப்பயிர் ஃபுல்லாக போடுறோம். கம்புக்கு இன்னைக்கு காலி ஆயிடுச்சு. கம்பு முடிஞ்சு. ஸோ தட்டைப்பயிர் மட்டும் இருக்கனால அதை மட்டும் நம்ம போட்டு இந்த இதை ஃபில் பண்ணுறோம். தட்டைப்பயிர் ஃபுல்லாக போடுறோம்.
இப்போயே தட்டைப்பயிர் ஒரு சில தட்டைப்பயிரெலாம் முளைச்சிருச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அடுத்து இப்போ வந்து அதுக்கு மேலே அப்படியே மண் அப்ளை பண்ணுறாங்க. அது பாருங்கள் எப்படின்னு கல்லாக கிடக்குது. அவ்வளோதான், மண் ஃபில் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. அடுத்தது மண் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பாயை அலசிக்கிட்டு இருக்காங்க. பாயை எதுக்கு அலசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பாயை வச்சு தான் நம்ம சுற்றி மூட போகிறோம், அதுக்காக வேண்டி தான். ஏய் மண் அதிகமாக போடக்கூடாது, சும்மா பரவாயில்ல, லைட்டாக அந்த விதையை மூடுற மாதிரி போட்டால் போதும். சொல்லிடு. ஓகே கைஸ், நம்ம இப்போ எல்லாம் விதை போட்டாச்சு. இது எப்படி முளைச்சிருக்குதுன்னு ஃபஸ்ட்டு 2 நாள் கழிச்சு நம்ம சொல்கிறோம். 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், அதே பாருங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு இது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இது எப்படி முளைச்சிருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.